பரிசுத்தமான இந்த காலங்களிலே திருச்சபையின் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக அன்று சமத்தினராய் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மோடு இருப்பதாக நாம் பேசுகிற வார்த்தைகளை இவர் நமக்கு ஆசீர்வாதமாய் நாளிலே மாற்றுவாராக. நண்பான தேவச்சனமே, நாம் 7 மாதங்களும் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்து 1ஆம் மாதம் முதல் கொண்டு இதனால் வரைக்கும் நம்ம வாக்குத்தத்தங்களினாலே தேவன் நம்ம நிரப்பி நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தமானது அதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் வாக்குத்தத்தத்தினுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. வார்த்தை எல்லாம் கொடுக்கப்படுகிறது, படிப்பதற்காக மாத்திரமில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமா, கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த நிலையிலே, எந்த சூழ்நிலை மத்தியிலே இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எதற்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, இது எந்த நிலையிலே எந்த காலத்தில் நிறைவேறும் என்பதை நாம் தியானித்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நாம் வைத்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிற போது, அபியாசிக்கும் போது அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான் 8வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 8வது மாதத்திலே கூட நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாய் நாம் கொடுத்திருக்கிறதான வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். யோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம், யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24, 25. உம்முடைய கூடாரம் சமாதானத்துடன் இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர், உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமி பொருட்களைப் போல இருப்பார்கள் என்பதை அறித்துக் கொள்வீர். அல்லேலூயா. எலிபாஸ் என்று சொல்லப்பட்டதானே யோபுடைய சிநேகிதன் யோபை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இது யோபு சொல்லவில்லை, யோபுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. யோபுடைய சிநேகிதர்கள் யோபு அவருடைய வாழ்க்கை சோதனை காலத்திலே அவன் துன்பப்படுகிற போது அவனை சந்திக்கும்படியாக 3 விதமான சிநேகிதர்கள் அவனோடு கூட கடந்து வந்தார்கள். அநேக வார்த்தைகளை பேசினார்கள். இந்த 42 அதிகாரத்தினுடைய வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் யோபு பேசின வசனங்கள் அல்ல. அல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது பில்தாத் பேசுகிறார், அங்கே எலிபாஸ் பேசுகிறார், எலிகு பேசுகிறார், யோபு பேசுகிறார். அல்லேலூயா. சிநேகிதர்களோடு கூட புறவானிலே, சிநேகிதர்களோடு கூட சோதனை காலத்திலே யோபும் அவருடைய சிநேகிதரும் சேர்ந்து பேசின வார்த்தைகள் தான் இந்த யோபு புத்தகம். அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறோம் எல்லா வார்த்தையும் யோபு பேசினார் அப்படி அல்ல. அப்ப இந்த எலிபாஸ் எதற்காக யோபுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சோதனை காலத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிற நிலைகளிலே இழப்பின் மத்தியிலே எல்லாம் இழந்து நிற்கிற யோபுடைய வாழ்க்கையிலே சரீரத்தில் வியாதி கண்டிருக்கிற யோபுடைய வாழ்க்கையிலே இந்த எலிபாஸ் சொல்லுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, மிகவும் அழகான நேர்த்தியான இந்த வாக்குத்தத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனம் ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளும் இருக்க வேண்டியதான ஒரு வசனம். இன்னைக்கு அநேக ஆண்டு துவக்கத்திலே ஜனவரி மாதத்திலே அநேக தெய்வ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறதை குறித்து நான் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த கூடாரம் என்று சொல்லப்பட்டதானே இல்லமானது எதனால் நிறைந்திருக்க வேண்டும்? சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது தேவன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு தேவன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை, வீட்டை, அவருடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் போது எனக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய நிலைகளிலே சிந்திக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ நாட்களில் சமாதானத்துக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம், குறைவில்லாமல் வாழ்வை ஜெபிப்பதை பார்க்கிறோம். எனக்கு தேவன் இல்லத்தை ஆசீர்வதிக்க வேண்டாம் என்று சொன்னா ஒண்ணு சம்பளத்தை ஆண்டவனா பண்ணோம், ரத்தனையா அதான் நம்முடைய முதல் சொல்லுவோம். அப்படிதானே? நம்முடைய பேக்கெட்ல பர்சனல பணம் இருக்கிறோம் இல்ல, நம்முடைய வீட்டுல எப்போதும் பணங்கள் இருக்க வேண்டும். அநேக விலை உயர்ந்த பொருட்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். நல்ல கார் என்னுடைய வாழ்க்கையில வாங்கிக்கணும், அது ஒரு அச்சுமெண்டா வச்சுக்க அத்திருந்த இருக்கிறாங்க. நல்ல ஒரு டபுள் டோர் வீடு கட்டணும், நல்லா கட்டணும். இதுல நிறைய காரியங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிற ஆசீர்வாதம் தான். இப்படி ஒவ்வொன்றும் இந்த உலகத்துக்குரியதானே இந்த நாட்களிலே ஜீவன் அல்லாது இருக்கிற தற்காலிகமாய் பயன்படுகிற நாள்களை தான் எனக்கு வாசஸ்தலத்துக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தா போதும் பிரதர், இந்த வசதிகள்லாம் என் வாழ்க்கையில் இருந்தா போதும், என் பிள்ளைகள் எப்படியாவது ஒரு இடத்தை வாங்கி வச்சுட்டேன்னா அது நான் கண்ணம் கொடுத்துட்டு அது எனக்கு போதும், எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்து அது போதும், எப்படியாவது என்னுடைய சம்பளம் உயர்ந்து விட்டால் போதும் என்று
எனக்கு பணத்தையோ அழிந்து போகிற பொருட்களையும் தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா யோபுக்கு எல்லாமே இருந்தது. யோபுடைய வாழ்க்கையில கழுது இருந்தது, ஆடு மாடு இருந்தது, ஒட்டகம் இருந்தது. அவன் தேசத்திலே அவன் பெரிய செல்வசீமானா இருந்தார். அவன் சொல்லுகிறவனுடைய பாதங்களை நெய்யினால் தோய்த்தேன் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் தான் யோபு. ஆனால் இப்பொழுது அவனுடைய கூடாரத்துக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஏன் சமாதானம் இல்லை? அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஏன் சமாதானம் இல்லை? அவருடைய ஆஸ்திகள் அழிந்து போய்விட்டது. சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாரையும் சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். சரீரம் முழுவதும் வியாதி கண்டிருக்கிறது. இப்போ யோபுடைய வாழ்க்கையில ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாமியில உட்கார்ந்து கொண்டு எப்பொழுது ஜீவன் போகும் என்று அங்கலாய்க்கிற ஒரு நிலைக்குள்ளே இருக்கிறார். இவனமாக தான் இருக்கும் போது அவருடைய சிநேகிதர் வருகிறார்கள். அநேக காரியங்களை யோபோடு பேசுகிறாங்க. அதுல ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார்கள். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நன்மான தேவச்சனமே, ஆண்டவருடைய பார்வையிலே நம்முடைய கூடாரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னாவது புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு வசனம் என்ன சொன்னால், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே நம்முடைய கூடாரத்தை குறித்து இங்கே பிள்ளையா பேசுகிற வார்த்தையை பார்க்கிறது. அவர்கள் அரண்மனைக்குள்ளே வாசம் பண்ணார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு கட்டப்பட்ட கைவிளையா கட்டப்பட்ட நல்ல வீட்டுக்குள்ள வாசம் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து வனாந்தரத்துல அவர்கள் கூடாரங்களை போட்டிருக்கிறார்கள். கூடாரம் என்பது தற்காலிகமான ஒன்று. அது எப்போது வேணாலும் செய்யலாம், பேர்த்து கொண்டு வேற இடத்துக்கு போகலாம். அதான் கூடாரம். ஆனால் இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த வாசஸ்தலத்தை பார்க்கும் போது ஆண்டவருடைய கண்களை பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து பார்க்கும் போது ஏறக்குறைய இஸ்ரவேல் ஜனம் 20 லட்சம் பேரும் சேர்ந்து போட்டிருக்கிற அங்கே போட்டிருக்கிற கூடாரங்கள் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கிறதா? அவருடைய கண்களுக்கு முன்னே அழகானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அழகாக இருக்கிறது. மனுஷனுடைய பார்வையில ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதுல நிறைவை பார்க்கிறோம், குறையை அதிகமானப்படுவாங்க பார்ப்பாங்க. என்ன சொன்னா படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நாளாச்சு வச்சு நான் படிச்சு ஏதெல்லாம் அப்படி காரம் எழுதிருக்கு, இதெல்லாம் என் வளர்ச்சிருக்கு, இப்படி அநேக காரியங்களை பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலம் வனாந்தரமாய் இருந்தாலும், அது ஒருவேளை கூடாரமாய் இருந்தாலும், அந்த கூடாரம் கர்த்தருடைய பார்வையிலே பார்க்கும் போது அது அழகானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான், உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கு காண்பீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இதை காண்பதிலே நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன? என் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறதோ இல்லையோ, எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் என்ன இருக்க வேண்டும்? சமாதானம் இருக்க வேண்டும். எனக்கு தேசத்திற்குள்ளே சமாதானம் இல்லை, உலக நாடுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, எனக்கு வியாபாரம் செய்கிற மனிதர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. இப்படி சமாதானத்தில் போயிருக்கிற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இருக்கிற சமாதானமே இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருக்கும் என்று தெரியாத காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நினைப்பது அற்று போயிருக்கிற இந்த தேசத்திலே வாழ்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் 8வது மாதத்திலே 3ஆம் நாளை வந்துவிடுவோம் என்று பயந்து கொள்கிறதை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. நம்ம சமாதானத்தோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய கேள்வி அதுதான் உலகத்துடைய இந்த நாட்டுக்கு தெய்வம் விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியங்கள். நமக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தெய்வம் நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாமே இருந்து சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையா போயிடும். எல்லாம் இருக்கும் ஆனா சமாதானம் இருக்காது. ஆனால் எதுவும் இல்லைங்க ஆனா சமாதானம் இருக்குதுன்னு சொல்றோமா, அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் தான் சொல்கிற வார்த்தை, அதான் யோபுக்கு இந்த இளைப்பாறு சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். உங்களை சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். எனக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். எனக்கு இணைச்சன பந்துக்கள் உடன்பிறந்தவர்களுக்கும் சொந்தங்களுக்கு நடுவில் நல்ல ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். எனக்கு வெளிஸ்தலத்துக்கு போகிறோமா, அந்த வெளிஸ்தலத்துல யாவருக்கும் நமக்கு நல்ல ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அவை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோமா, அவர்களுக்கு நடுவில் நமக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். இதை நான் தேவன் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல சொன்ன, குடும்பத்துல சொன்ன,
இல்ல வெளிச்சத்துல சண்டை, இப்படி எல்லா இடத்துல பகைக்கிற ஒரு காரியங்கள் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சமாதானத்தோடு இருக்க காண்பேன். அல்லேலூயா. எனக்கு என் கண்கள் எதை பார்க்க வேண்டும்? என் குடும்பம் என்னுடைய வாழ்க்கை நடைகளை பார்க்கும் போது நான் சமாதானத்தோடு இருக்கிறதை என் கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்க மாட்டேங்குது? சமாதானம் இல்லாத இருக்கிற நிலைகளை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா கிறிஸ்துவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாடகர் இல்லையே பிறந்தால் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால் கர்த்தத்துவம் அவர் தொழில்கள் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அவரை கடைசி கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? சமாதானத்துக்கு பிரபுவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இறுதியில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் சமாதானத்தை ஊற்றுகிற பிரபுவாக இருக்கிறார் என்று பார்க்கிறார். அது என்ன? ஆதியாகமத்தில் பார்க்கும்போது அங்கே ஆபிரகாம் சொல்றது, அங்கே யாக்கோபு சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். சமாதானத்தின் கர்த்தர் வருவானோ, யூதாவை விட்டு செங்கல் நீங்கி போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது? சமாதானத்தின் கர்த்தர் என்று வாசிக்கிறார். எனக்கு சமாதானத்தின் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, சமாதானத்தின் தேவன் நம்முடைய வெளிச்சத்திலே, சமாதானத்தின் தேவன் நம்முடைய குடும்பத்திலே, சமாதான தேவனுடைய பிரயாசத்திலே அவர் ஆளுகை செய்வார் என்று சொன்னால் அந்த சமாதானத்துடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே கிடைக்காத செல்வங்கள் நடுவே அவைகள் பெரிதாக மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானத்தை ஊற்ற விரும்புகிறார். ஆதி முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பேர்களிலே ஒரு பேர் அவர் சமாதானத்தின் கர்த்தர் என்று வேத நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எவ்வளவு காலம் வாழ போகிறோம், எவ்வளவு நாட்கள் உலகத்தில் ஜீவிக்க போகிறோம் என்று நாம் அறியாமல் இருக்கிறபடினாலே இருக்கிற காலங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தோடு இருக்க நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கணவன்கிட்ட பேசாத சமாதானம் இருக்கிற வாழ்க்கை, மனைவிகிட்ட பேசாத ஒரு வாழ்க்கை, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசாத இருக்கிற சமாதானமற்று போயிருக்கிற வாழ்க்கை, எத்தனை நாட்கள் இல்லத்துக்குள்ளே சண்டைகள் பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அசம்பாவிதங்கள், எவ்வளவு சூழல்கள் எல்லாம் பார்க்கிறோம். எங்க ஒப்புரமாகிற இருதை நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள், பாகுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே சுதங்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வு இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எல்லாம் பார்க்கிறோம். மரணத்தை பார்க்கிறோம், மரணத்தின் செய்தியை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் வாழ முடியாது நினைத்துக் கொண்டிருந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு சமாதானத்தின் ஐக்கியம், ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே இன்னைக்கு குடும்பங்கள் போகிறதற்கு இல்லை. காரணம் ஒன்னில்லாத வீணா போன கௌரவங்கள். அல்லேலூயா. நான் போய் அவர்கிட்ட முதல்ல பேசணும். அவர் தாங்க சண்டை போட்டார், அவருக்கும் முதல்ல என்கிட்ட பேசணும். அவரை கேளுங்க, அவரும் போதே அவர் தான் சண்டை போட்டார். முதல்ல அவ பேசணும், நான் பேசுறேன். எங்க அப்பா காலம் இல்லாம என்ன திட்டாருங்க, அதனால எங்க அப்பா கிட்ட பேசுவாங்க. எங்க அம்மா அடிக்கடி என்ன சண்டை போடுறாங்க, அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன். இப்படி பிரிவினை ஓடுகிற வாழ்க்கை, பிரித்தாளுகள் நிறைய உலகம் இருக்கிறது. இப்படி நிறைய இருக்கும் போது இந்த வசனத்தை கொண்டு போய் உங்க வீட்டுல நீங்க அழகா நீங்க மாட்டி வச்சிருந்தாலும் சொல்லி ஒரு கூடத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. என்றைக்கு உன் எதிர்த்துக்குள்ளே கசப்புகள் அகற்றி என்றைக்கு நீங்கள் ஒப்புரமாக்கப்படுகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் சமாதானமாக்கப்படுகிறீர்களோ, என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அன்றைக்கு தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. எங்க ரட்சிப்பை நாடி ஓடி போயிருக்கு. என் நண்பர் ஒருவர், மூத்தவர், எனக்கு தெரிந்த 2 வயசு தெரியும். அவருக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிச்ச பிறகு எங்களுடைய அருகிலே வந்தார். அவர் அடிக்கடி பார்க்கறது வழக்கு. அடிக்கடி போயிருந்தேன். போகும்போது அப்பதான் ஆபீஸ்ல வந்திருந்தார். உட்கார்ந்து என்னோட பேசினார். உறவு கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்தார். மனைவி அவருக்கு சாப்பாடு பரிமாறுபடியாக கொண்டு வந்து வைத்தார்கள். சரி, இளத்தம்பதிகள் சாப்பிட போறாங்க, அங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பும்போது அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்காரு அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை நீங்க சாப்பிட முடியுங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னேன், எனக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்தை விட்டு நான் கடலை வந்து விட்டேன். கடந்து விட்டு ஏற்கனவே ஒரு 1 மணி நேரத்துக்கு கழித்து மீண்டுமாய் நான் பேசுறதுக்காக அவரோடு கூட இருப்போம். போனால் அந்த மனைவியுடைய தகவல் தாய் இழந்தவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க சேர்ந்துருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஏன்னா எல்லாம் சொந்தமாக வந்துருக்கு, நம்ம வேற நேரத்தில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வந்த 1 மணி நேரத்தில் சாப்பிட இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் தான் ஆகுது. சாப்பிட அமர்ந்தார்கள். என்ன வார்த்தை பேசிட்டாங்க தெரியாது. இருவருக்குள்ளும் சண்டை வந்துருச்சு. இப்போ நான் போகிறேன், நடுவே சொன்னாங்க, நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கிறது, சண்டை வந்திருக்காதுன்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லுது,
அந்த ஐயாவும் சொல்றேன், நண்பரும் சொல்றேன், 2 பேரும் சொல்றாங்க, நீ ஒழுங்கா நீங்க கூட இருந்தீங்கன்னா நாங்க சண்டை போட்டுருக்க மாட்டோம். நான் பேச அவள் பேச சண்டை வந்துட்டு எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போக வேண்டாங்க, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, சமாதான வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, ஒரு 5 நிமிடம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேச முடியாத நிலைகள். அன்பா நேசிக்கிற நல்ல ஒரு குடும்ப உறவை கொடுத்த ஆண்டவர் எனக்கு கணவன் மனைவி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினாங்கன்னா வார்த்தையினால என்ன நடக்கிறது? வாக்குவாதங்களும் சண்டைகளும் நடக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாய் அமர்ந்து பேசுவார்கள் சொன்னா ஒரு 5 நிமிடத்துல 10 நிமிடத்துல அது ஒரு நாள் பேசலாம், அது 2 நாள் பேசும்போது வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நடக்கிறது. அப்போ என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ சமாதானம் இல்லாத இருக்கிற இடத்துல ஆண்டவர் எப்படி வாசம் பண்ண முடியும்? தேவன் சமாதானத்தின் கர்த்தரா இருக்கிறார். அவர் திரியேக தேவனா இருக்கிறார். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒன்றாய் இருக்கிறவரா இருக்கிறார். அவர் சமாதானத்தின் கர்த்தர், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் சமாதானத்தை கொடுக்கும்படி உலகத்துக்கு வந்திருக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதற்காக அவர் அறிந்திருக்கிறோம், எதற்காக அவர் தேடுறாங்க சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கும்படி தேடுறோம். அவருடைய கூட சமாதானத்தோடு இருக்க காண்பர் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குதத்துக்கு விரோதமா நீங்க நாம செய்யணும். வாக்குதத்தை நிறைவேறலன்னா வாக்குதத்தம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் கீழ்ப்படியும் போதுதான் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. வாக்குதத்தை 8ஆம் மாசம் ஆண்டு சமாதானத்திலிருந்து காண்பின்னு சொல்லிட்டாருங்க. என் வீட்டுல ஒரே சண்டைங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, இதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே கஷ்டம், அதே பகை, அதே விரோதம். இதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல, இன்னும் நான் மனம் திரும்பாமல் இருப்பதே காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கேன். நான் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறதுனாலே என் கூடாரம் இப்போது எப்படி இல்லை? சமாதானத்தோடு இருக்கிறதை நான் பார்க்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தரை நான் நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நல்ல சோமான வர்ஷிப் பண்றேன். ஆனா சமாதானத்துக்குரியவர்களை நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கடைசி காலத்துல நம்பான தேவன் சொன்னமே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? சமாதானத்தை தேவன் விரும்புகிறார். வாசித்து பாருங்க, ஏசாயா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 32:8 வாசிக்கலாம். ஏசாயா 32:18 வாசி. ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாவரங்களில் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்குவார்கள். அல்லேலூயா. என் ஜனம் எங்கே தங்குவார்கள்? அவர்கள் சமாதான தாவரங்களிலும் நிலையாய் குடியிருக்கிற இடத்திலும் அவர்கள் அமைதியாய் தங்கியிருப்பார்கள். அல்லேலூயா. அமைதியான இடத்துல வாசம் பண்ணுவதை தேவன் விரும்புகிறார். எனக்கு அடுத்த வேலை சாப்பிடுறதே இல்லையோ, எனக்கு அவங்க சர்வீஸ் முடிச்சு போய் கறி வாங்குறவோ இல்லையோ, ஆனா நானும் என் வீட்டாரோ அவங்க கஞ்சி குடிச்சவங்கள சமாதானமா இருக்கிறேன். அல்லேலூயா. 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், 30 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஆனா என்னத்தை நான் கண்டேன்? என் வாழ்க்கையில சமாதானத்தை நான் கண்டேன். என் மனைவி எனக்கு கொடுத்தது சமாதானம், என் கணவர் எனக்கு கொடுத்தது சமாதானம், நான் பெற்ற பிள்ளைகள் என் வாழ்க்கையில் கொடுத்த சமாதானம். அந்த சமாதானம், அந்த ஐக்கியம், அந்த ஒரு மனம், அந்த நல்ல மனம் போது நல்ல ஒரு குடும்பமாய் தேவனை வைத்ததுனாலதான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை, எங்க வீட்டுல கார் இல்லை, ஓட்டங்கள் தான். ஆனா எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி வைத்து எங்களை சமாதானமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிற வாழ்க்கை, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கிற வாழ்க்கை, ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை. நீங்க சமாதானமாய் இருக்க நினைக்கும் போதெல்லாம் விசுவாச வாழ்க்கையில சண்டை கொண்டு வருவான். நீங்க எப்போதெல்லாம் ஐக்கியப்பட நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை கட்டாயம் கடந்து வரும். உங்க வாழ்க்கையில எப்பதான் நீங்க ஒற்றுமையா இருக்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் பிரிக்கும்படியான ஆவிகளை விசுவாசம் உண்டாக்கி வச்சிருப்பான். ஆனா நீங்க தான் கடிந்து கட்டி சோமானே உங்கள் ஒரு மனதை உங்கள் ஒற்றுமையும் நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிற காண்பீர்கள். சமாதானத்தை தேவன் நம்ம எல்லையிலே வாசம் பண்ண தேவன் விரும்புகிறார். என் ஜனங்கள் சமாதான தாவரங்களை குடியிருந்து அமைதியாய் அவர்கள் வாசம் பண்ண இடத்துல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைதியாய் வாசம் பண்ண இடம் நம்முடைய வீடாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க சமாதானமா இருந்து பாருங்க, நீங்க ஒற்றுமையா இருந்து பாருங்க, நீங்க ஐக்கியமா இருந்து பாருங்க, ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. உங்கள் நடுவில் மகிமையான கர்த்தர்
நான்காவது நபராக உலாவி வருவதை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்வா இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தை கர்த்தருக்குள் வைத்திருக்கிறாரோ அந்த கூடாரத்தை மற்ற ஜனங்கள் பார்க்கிற போது, உன் இனச்சன பந்துக்கள் பார்க்கும் போது, உன் சிநேகிதனுடைய வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் போது, உன் நண்பர்கள் வந்து பார்க்கும் போது, உன் வேலை செய்கிற மக்கள் வந்து பார்க்கும் போது ஒரு கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை காண்பி. சங்கீத புத்தகம் 34 சங்கீதத்துல 14 வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீத 34:14 வாசித்து பார்க்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. தீமை விட்டு விலகினாலே நாம் எதை செய்வனாய் மாறிவிடுவோமா? நன்மை செய்கிறவனாய் மாறுவோம். அப்ப எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனுடைய இதயத்துக்குள் நன்மை வாசமா இருக்கிறதோ அந்த மனுஷன் அத்தனை எதை தருவானா? சமாதானத்தை தேடுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப சமாதானத்தை தேடி அதை என்ன செய்ய வேண்டுமா? நாம் தான் தொடர்ந்து கொள்ள வேண்டும். சமாதானம் தானா வந்துடாது, ஐக்கியம் தானாய் வந்து விடாது, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை தானாய் வந்து விடாது. எந்த இடத்துல சமாதானம் இல்லை, எதிர்நிமித்தமாய் பிரச்சனை வருகிறது, எதிர்நிமித்தமாய் குழப்பம் வருகிறது, எதிர்நிமித்தமாய் தோல்வி வருகிறது, எதிர்நிமித்தமாய் மனக்கசப்பு வருகிறது. இதை நாம் தேடி ஆராய்ந்து பார்த்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பார்த்த வீட்டுல சமாதானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கசப்பு இல்லை, பிரச்சனை வராதுன்னு சொல்றேன். பாஸ்டர்னால அப்படியே எங்க வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஃபேக்டரியில் எல்லாருக்கும் நானும் மனுஷர்களா, கோபம் வரும், சண்டை வரும், சில நேரத்தில் கோபம் வரும், பிரச்சனை வரும். ஆனா வேதம் சொல்ற காரியங்கள் என்ன? சில நான் சத்தம் போட்டு அவங்க அமைதியா போவாங்க. அல்லேலூயா. நல்லா பேசுறவங்க இருப்பாங்க. ஆனா தெய்வம் என்ன செய்வோம்? சேர்த்து போய் இதான் வாழ்க்கை அடையாளம். அதனால ஊழியர்களுடைய வாழ்க்கையில சண்டை வராதுங்க அப்படிலாம் நினைக்காது. எல்லாருடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரிய பாஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மூத்த போதிருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சில மன கசப்புகள் போராட்டங்கள் வரலாம் செய்ய. ஆனால் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு உடனே சமாதானத்துக்கு ஏழுவதை நாடுவது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் போய் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா நான் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். நான் அப்படி இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப வேதமா தான் கற்றுக்கொள்கிறதை பாருங்க. இன்னைக்கு நாம் சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சமாதானத்தை நாம் தேடி நாம் போகிற போது தேவனுடைய வாஞ்சையை பார்க்கிறார், நம்முடைய எதிர்பார்ப்பை தேவன் பார்த்து நம் இதயம் சமாதானம் நிறைந்திருக்கும் போது நாம் சமாதானத்தை நாம் வாஞ்சிக்கும் போது பரலோகத்தின் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போக என்று சொன்னாரே அந்த பரலோகத்தின் சமாதானம் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றேன், ரொம்ப பார்த்து சமாதானம் இல்லை. மனைவி சொல்றா, இவ பார்த்து நீ செத்து போயா, நீ அமைதியா இருக்க பாரு, எவ்வளவு செல்வந்தனா வாழ்ந்து தெரியுமா, எவ்வளவு வசதியோட நம்ம வாழ்ந்தோம், எல்லாத்தையும் ஆண்டவர் பறிச்சுட்டாரியா, நீ செத்து போன்னு சொன்ன போதுதான் சமாதானம் அற்று போன ஒரு கூடாரத்துல வாசம் பண்ண போதுதான், சரீரம் முழுதும் வியாதி கண்டு மரணத்தை தருமாறி இருக்கும் போதுதான் யோபுக்கு வருகிற வார்த்தை கூடாரம் சமாதானத்தில் இருக்கு காண்பி. அல்லேலூயா. நன்மான தேவன் சொன்னாங்க, உலகத்தில் சமாதானம் இருக்கிறதே இல்லையோ, பிசினஸ்க்கு சமாதானம் இருக்கிறதே இல்லையோ, அரசியல் தலைவர்களுக்கு சமாதானம் இருக்கிறதே இல்லையோ, உலக நாடுகளுக்கு சமாதானம் இருக்கிறதே இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டிலே தேவன் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் வருகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு அந்த சமாதானத்துடைய எல்லைகளை கட்டப்பட்டவர்களாக சமாதானத்துடைய வழிகளை நாம் தேடி ஆராய்ந்து பார்த்து அந்த சமாதானத்தில் அன்பிலும் சிநேகத்திலும் சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒரு பட்சமாக எது நினைச்சது போல வேதம் சொல்கிறது. ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது, கூடுமான மட்டும் யாரோடு சமாதானமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கூடுமான மட்டும் சமாதானத்தை நாடி துடுவோம். சமாதான கருத்து நம்மை சமாதானத்தினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக யோபுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வார்த்தை குறித்து பார்க்கும்போது அது 24ஆம் வசனத்துல உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது
குறைவை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது எலிபாஸ் இந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இப்பொழுது குறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற யோபுக்கு வருகிற இரண்டாவது ஆசீர்வாதமான வார்த்தையில ஒரு சாணத்தை எடுக்க காண்பி இரண்டாவதாக சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது என்ன பார்க்க மாட்டீங்க? குறைவை காண மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வாசஸ்தலத்துக்குள்ளே இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம், தேவன் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்குள்ளும் கொடுக்கப்படுகிறதான மகிமையான ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, நம்ம வீட்டுல குறைவு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவு இருக்கக்கூடாது. ஏனே நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதானே வார்த்தைகளை பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி மகிமையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வாரா? உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஐஸ்வரியத்தின் சம்பரராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் வேதம் சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்யங்களை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து ஆளுகை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வசதி உள்ளவராக எல்லாவற்றும் நிறைவுள்ளவராக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைய வாழ்க்கையில என்ன இருக்காது சொல்லுங்களேன்? குறைவை காண மாட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய குணத்தை உற்று விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். நம்முடைய குணத்தை மற்றவர்கள் விசாரிப்பது உண்டு. என்ன எப்படி இருக்கிறாங்க? லாக்டவுன்ல வேலை கூட இல்லையே, எப்படி சாப்பிடுறாங்க விசாரிக்கிறாங்க இல்லையா? சில போன் பண்ணி விசாரிப்பா, எப்படி நடத்துறீங்க ஃபேமிலி? சம்பளம் இருக்கா? கப்பலில் வேலை இருக்கா? எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது நீங்க சொன்னோம், என் வீட்டுக்குள்ளே குறைவு இல்லை, நிறைவான இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேறு நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஊழியக்காரர் இருக்கிற வாழ்க்கையில அதிகமாய் அபியாசிக்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் குறைவை காணாமல் நிறைவாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பதான் லாக்டவுன். ஆனா மகாசபை ஸ்தாபனத்துல 2012 லாக்டவுன். அல்லேலூயா. அந்த நாட்கள் நினைத்து பாருங்கள், எத்தனை காலங்கள் சம்பளம் இல்லை இல்லையா? சம்பளம் இல்லாத நாட்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் எவ்வளவு பாக்கி கொடுக்க வேண்டிய காலத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எதிர்பார்க்கிற காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனா ஒன்றை ஒன்றுதான், என் கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவை காண்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டு தேவன் நம்மை போஷிக்கிறார்? ஒரு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் ஏதோ ஒரு தேவ பிள்ளையை கொண்டு அந்தந்த நாட்களை போஷிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியிலே ஒரு வேலை நடந்த தேவன் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அன்பான தேவன் சொன்னவே, குறைவு வருகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். குறைவுபட தொடங்கக்கூடிய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஆதாரம் குறைவது போல கடந்து வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், குறைவு வரும்போது அவர்கிட்ட போய் சரியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாங்க, வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நாளைக்கு அசத்தின்னு ஆண்டவர் முதல்ல கண்ணு சொல்றாங்க இல்ல, அதுக்கு மளிகை சமாளிக்க போய் கடவுளை சொன்னாங்க, முதலில் ஆண்டவரோட வழங்கால் பற்றி சொல்றாங்க. அல்லேலூயா. அதான் நல்ல ஆசீர்வாதமான ஒரு காய். வேதம் சொல்லுங்க, பார்க்கிற யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிப்பாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயாகிய மரியாள் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் என்று பார்க்கிறோம். குறைவு வந்து கொண்டிருக்கிறது. காணாம ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகப்பட்டது வாழ்வை குறித்து பார்க்கிறோம். அது குறைவுபட தொடங்கி இருக்கிறது. இன்னும் முழுசா தீர்ந்து போல, ஆனால் திராட்சரசம் குறைந்து கொண்டு வருகிறது. அது குறையுது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் அது என்ன செய்ய போகிறது? தீர்ந்து போக போகிறது. அது தீர்ந்து போனால் பற்றாக்குறை உண்டாக போகிறது. வந்திருக்கிற அநேக ஜனங்கள் பசியோடு திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் போது இயேசுவின் தாய் இயேசுவிடத்திலே கடந்து வந்து சொல்லுகிறார்கள், அவருக்கு என்ன இல்லை? திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. அல்லேலூயா. குறைவுபடும் போது முழங்கால முழங்கி பாருங்க. அல்லேலூயா. வாங்குற சம்பளம் ரொம்ப குறையும் இல்லை, டாக்டர்ல பாதி தான் கொடுக்குறாங்க இப்பெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட காலம் சொல்லுங்க, ரொம்ப குறையும் ஆண்டவரை. ஆனா குறைவுபட தொடங்கி இருக்கிறோம். என்ன பண்ண பார்க்க, என்ன 15 நாள் நான் தரணும், என்ன 10 நாள் நான் தரணும் ஆண்டவரை, என்ன செய்வது தெரியல. ஒரு முழங்கால் பணியிடுங்கள். உங்கள் கணவர் வரும்போது நிறுமையா வர மாட்டார்.
வீட்டில் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. காகத்தை பார்க்கிறவர்கள் விசேஷித்தமான வேதம் சொல்கிறது. அறுக்கிறதை விதைக்கிறோம் என்ற காகத்தை போஷிக்கிற தெய்வன் உங்களை போஷிப்பதற்கு அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசேஷித்தமாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் ஆளும்படியா உங்களுக்கு அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன் அல்லவா. நீங்கள் குறைவுபடும்படி தெய்வன் உங்களை வைக்கவில்லை. உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படியால் தெய்வன் உங்களுக்கு நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படின்னாலே எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் குறைவு வருகிறது என்று நினைக்கிறீங்களோ அப்ப ஆண்டவர் பார்த்து சமாதான குறைவு வருதா, சந்தோஷம் குடும்பத்தில் குறைஞ்சது போதா, இல்லை பலவீனம் குறைவு வருகிறதா, அப்படின்னா முதல்ல ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து கடவுளை நான் குறைபட தொடங்கியிருக்கிறேன். சமாதானம் என்ன குறைஞ்சு போகுது ஆண்டவர். நல்லா சந்தோஷமா இருந்தோம், ஏன்னா சந்தோஷம் குறைஞ்சு போகுது ஆண்டவர். நல்ல பலனா இருந்தோம், ஏன் பலன் குறைஞ்சு போகுது ஆண்டவர். கர்த்தருடைய பாத்திர அமர்கள் திராட்சை ரசம் திரும்புவதற்கு முன்பதாக முந்தின ரசத்தை பார்க்கிறோம். பிந்தின ரசத்தை சுவையாய் மாற்ற தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதிரெல்லாம் நீங்கள் குறைவுபட தொடங்குகிறீர்களோ அந்த குறைவு எல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில் நிறைவாய் மாற்றி அதை புதிதாய் மாற்றி முந்தின நன்மையின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். பெரிதான ஆசீர்வாதத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நிரப்புவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாலே வாழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15:13 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 15:13 பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படியாக நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவதாக. விசுவாசம் பெருகத்தக்கதாக ஆண்டவர் சமூகத்திலே பரலோகத்தின் தேவனை நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களை சந்தோஷத்தினாலோ சமாதானத்தினாலோ நிரப்புவதாக. அல்லேலூயா. அவர் நிரப்புகிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர்கிட்ட முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் மனுஷனால் கூடாதவைகள் தெய்வனால் கூட என்று வேதம் சொல்கிறாரு. அதனால்தான் நீங்க யோகுக்கு அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கூடாரத்தை உங்கள் வாசத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. யார் குறைவை காண மாட்டார்கள். சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் நமக்கு மனப்படமா தெரிஞ்ச வசனம் என்ன சொல்கிறது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையோ குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையை குறைவுபடாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு. வறட்சி நாட்களில் சிங்கக்குட்டிகளுக்கு ஆகாரம் கிடைக்காமல் தவிக்கிற காலங்கள் உண்டு. ஆனாலும் கூட தாவீது சொல்லுகிறார், என் ஜனங்கள் கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைகிறோமா? தேவஜனமே, இந்த ஆராதனைகளை ஆராதிக்கிற நீங்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஜீவனுள்ள தெய்வனை ஆராதிக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு உண்டாக்குற தேவன், குறைவை நிறைவாக்குற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுது, உன் கூடத்துல சமாதானம் இருக்கும், உன் கூடத்துல என்ன இருக்காது? குறைவை காண மாட்டேன். அல்லேலூயா. குறைவை காணாத ஒரு வாழ்க்கையை தெய்வம் கொடுக்க விரும்புகிறார். எனக்கு எதெல்லாம் குறைவு படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் விழுந்தால் பண்ணுங்கள். எதெல்லாம் குறைவு வருகிறதோ அப்பொழுது ஆண்டுடைய பாத்திர கண்ணீர் பண்ணுங்கள். எப்பொழுதெல்லாம் குறைவு நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிற நம்ம உள்ளத்தை ஆவியில் உணர்கிறோம் அப்பொழுதுதான் உபவாசம் போடுங்க. தெய்வ சமூகத்தில் ஜோபன் ஆண்டு சமூகத்தில் அன்றைய சத்துருடைய வாழ்க்கை மெல்ல குறைவுபட தொடங்கி இருக்கிறார். குறைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளைங்க படிப்பில் குறைவுபட்டு இருக்கிறாங்க. என் கணவர் வெளியில குறைவுபட்டு இருக்கிறார். அந்த வியாபாரத்தில் குறைவுபட்டவனை காணப்பட்டிருக்கிறேன். இப்படி நான் குறைவுபட தொடங்கி இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய சகோதரன் அறிக்கை செய்கிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நான் உபவாசத்தோடு வந்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பாதத்திலே அன்னாலை போல கண்ணீர் வடிக்கும்படியா வந்திருக்கிறேன். நீர் இந்த அற்புதத்தை செய்யும் என்று சொன்னாங்க. கர்த்தர் வாழ்க்கையிலே குறைவெல்லாம் நிறைவாக்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. காலங்களை அதாவது நம்ம கற்றுக் கொடுக்கிறதானே வார்த்தையை குறித்து பார்க்கிறது. மூன்றாவதை நாம் பார்க்கும்போது மூன்றாவது யோபு கொடுக்கப்பட்டதான வார்த்தைகளை 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார்
பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பான் என்பதை அறிந்து கொள்வீர். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு வார்த்தையும் யோபுக்கு கொடுக்கிற வார்த்தையை பெற்று பார்க்கிறோம். யோபுக்கு எல்லாம் பிள்ளையை மறைச்சு போயிட்டாங்க. ஆனால் யோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. என்ன வாக்குத்தத்தம் வருது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது இங்க சொல்ற உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல இருப்பார் என்பதை அறிந்து கொள்வீர். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு வார்த்தையை தேவன் இங்கே வாக்குத்தத்தத்தை பார்க்கிறார். உன் சந்ததியார் உன் சந்தானம் பெருகி என்று பார்க்கிறார். அப்படியானால் சந்தானம் என்பது நாம் பெற்றெடுக்கிறதான பிள்ளைகளை குறிக்கிற ஒரு வார்த்தை. சந்ததி என்பது நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணுகிறதான காரியங்கள், நம்முடைய வம்சத்தை குறிக்கிற ஒரு காரியத்திற்குமே சந்ததி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இங்கே வேதம் சொல்கிறது உன் சந்தானம் பெருகி இருக்கும் என்று பார்க்கிறோம். என் அன்பான தேவன் சொல்றே இந்த வார்த்தை யோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்று. அல்லேலூயா. கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில சோதனை காலங்கள் முடிந்த பின்பு அவன் இழந்து போன பிள்ளைகளுக்கு இரத்தத்தனியாய் மீண்டுமாய் 10 பிள்ளைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையில மீண்டும் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில மீண்டும் பிள்ளைகளை பெற்று அவன் நீடித்த நாட்களாய் சுகத்தோடு கூட வாழ்ந்தான் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அந்த வாக்குத்தத்திலே ஆண்டவர் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் வாக்குத்தத்தை மறந்து போகலாம், வாக்குத்தத்தை விட்டு விலகி போகலாம், வார்த்தைக்கு ஒருவரை செவிப்படாமல் போயிருக்கலாம், கொடுக்கப்பட்ட வார்த்தையை மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு சொல்லிட்டாருன்னா எழுதினவைகள் ஒருபோதும் வார்த்தைகள் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, அப்ப எல்லாத்தையும் விட்டுவா, உன் சந்ததி ஆசீர்வதிக்க உனக்குள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 75 வயதில் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான். 75 வயதில் ஆபிரகாம் கடந்து வருகிறான். கடந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையில பார்த்து சோர்ந்து போகிறான். இடையில மறுமணியாட்டிகளாம் பிள்ளைகள் பிறகு இஸ்மாயில் பிறக்கிறான். இப்படிலாம் நடந்து கேத்துறாங்க, பிள்ளைகள் பிறகுது, எல்லாம் பிறக்கிறது. ஆனா சுதந்திரமாரியா இருக்கிற ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி நான் கடற்கரை மணலை போல மாற்றுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல நான் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா ஆபிரகாமுக்குள்ள சற்று சோர்வு வருகிறது, சோர்ந்து போகிறான், விசுவாசத்தை விலகி போகிறான், இஸ்மவேலை தன் குமாரனாக எண்ணுகிறான். அப்போது ஆண்டவர் பேச, இல்ல ஆபிரகாமே, உடம்பிலிருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்துலதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார் பிரதான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தர் குறித்த நாளிலே ஆபிரகாமையும் சாராளையும் இணைத்திருந்தார். எப்பொழுது ஆபிரகாமுடைய கர்ப்பமோ சாராளுடைய கர்ப்பமோ செத்து போயிருக்கிற நிலையிலே, வயது முதிர்ந்து சொல்லக்கூடிய நிலையிலே சாராள் பிள்ளை பெறுமோ என்று எங்கோ உண்டாயிருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அந்த நிலையில் மத்தியிலே ஆண்டவர் அந்த சரீரத்தை உயிர்ப்பித்து அவன் சந்தானத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பம் சொல்லிட்டான். அப்படிதான் அதனுடைய வாழ்க்கையில திருமணத்தில் அடையாளமான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படியே சந்ததி. அல்லேலூயா. அந்த சந்ததி அப்படின்னு சொல்லிக்கிற பிறகு எங்க தாத்தா பேர் எதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம், எங்க அப்பா பேர் எதுங்க அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். ஆண்டு நம்ம கொடுத்த வார்த்தை என்ன? சங்கீதம் 128ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது கடைசி வசனம் அப்படி வாழ்க்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நீ உன் பிள்ளைகளில் இஸ்ரவேலுக்கு உண்டாகோ சமாதானத்தை காண்பாய், கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை மாதிரி, நீ உன் பிள்ளைகளில் இஸ்ரவேலுக்கு உண்டாகிறதான சமாதானத்தை காணும்படியான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது ஆபிரகாம் கவலைப்படல. ஒரு வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அங்கே பார்த்து அங்கே சாராளுடைய வாழ்க்கை அவருக்கு எல்லா விதமான சரீரமும் செத்து கர்ப்பம் அழிந்து போயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நினைத்த போது அந்த சந்ததி பெருகிற்று. அல்லேலூயா. ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். நீங்க பிள்ளைங்க பார்த்தாங்க, ஒரு ஈசாக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஒரு ஈசாக்கு ஒரு யாக்கோபு இல்லையா, ஒரு ஈசாவை பெற்றெடுத்தார். ஒரு யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து 12 பிரபுக்களாக 12 ராஜாக்களை அவங்க எழுப்பினார். அந்த 12 பிள்ளைகளும் 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆரம்பித்தார்கள். கானான் தேசம் நிறைவேற்று. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறலையா? நிறைவேறினது. அல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்தது ஒன்றுதான். ஆனால் ஆபிரகாமை தொடர்ந்து ஆபிரகாமின் சந்ததி கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. வேறு மழகாட்சியை பார்க்கிறோம். எகிப்தில் இருக்கும்போது அந்த ஜனங்களை பார்த்து எகிப்து ராஜா பயப்படுறான். ஐயோ, இந்த ஜனங்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்களே என்று பயப்படக்கூடிய அளவுக்கு தேவன் அவளை பெருகப்படார். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் பெருகப்படார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ சொன்னவே, கர்த்தரை காணவில்லை, உன் சந்தானத்தை
கல்யாணத்துக்கு மேல உன் சந்ததியின் மேல கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சந்ததி நிறைவேற்ற பண்ணுங்க. இந்த சந்ததி கர்த்தருக்காக பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் வாழத்தக்கதான அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. என் மேல இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. என் பிள்ளைங்க மேல இரட்டத்தனையான அபிஷேகம் இருக்கிறோம். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கிறோம். கர்த்தரை பின்தொடர்கிற அந்த அபிஷேக தைலம் என் பிள்ளைங்க மேல ஊற்றுங்க என்று சொல்லி ஒரு நாள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க விளையாட்டு கல்யாணம் ஆச்சு, பிள்ளை பிறந்துச்சு, இது இல்லைங்க. கர்த்தருக்காக செய்தார். பிள்ளைகள் கர்த்தரால் அவர்கள் சொல்லும் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிறது. எப்படி வேணா வளர்க்கறதுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். அழகாக இயேசு சொல்றாரு 8ஆம் அதிகாரத்தில், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் இருக்கிறோம் சீரனுக்கு நான் பார்க்கும்போது அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருக்கு அற்புதங்களாக அடையாளம் இருக்கிறதுக்கு தான் கர்ப்பத்தின் கனி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற சுற்றில கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் பிள்ளைகள் வருகிற தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லது அற்புதங்கள் அடையாளங்களை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு கூடாரத்துக்குள்ள தேவன் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அதை பிள்ளை என்கிற இந்த மகிழ்ச்சியை தேவன் பெறுவது கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை கொடுப்பதற்கு நமக்கு வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதிருக்கிறார். அல்லேலூயா. அது வழியாக வருகிற சந்ததி, அந்த சந்ததியை கர்த்தர் சொல்லுங்க, அந்த சந்ததியை நாங்கள் காண வேண்டும். அல்லேலூயா. அந்த கதையை நம்ம தாத்தாங்க பார்த்தா 2 தலைமுறை 3 தலைமுறைகளை பார்த்தாங்க பார்க்கலையா? சொல்லுங்களேன். பார்த்தார்கள் இல்லை? எங்க நம்ம அப்பா கூட பார்க்கறாங்க. ஆனால் நம்ம பார்க்கறதா நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒரு பொருள் வீணாய் போகவே போகாது. கர்த்தர் சொல்கிற வார்த்தையில தீர்க்காயுசு நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளை காணுங்க. அது 128ஆம் சங்கீதத்துடைய கடைசி வசனம். கல்யாணத்துல சும்மா வாசிக்கிறார். எத்தனையோ சங்கீதம் இருக்கு. ஏன் வாசிக்கிறாங்க? ஒரு மனிதனுடைய முதிர் வயது வரைக்கும் வருகிறதான ஆசீர்வாதத்துடைய வசனம். அவருடைய சோழனை என் பிள்ளைகளை காணத்தக்கதான ஆசீர்வாதங்கள் என் கண்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும். சோழனுங்க கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். வீடுகள் நிறைந்திருக்கத்தக்கதாக, மகிழ்ச்சி கரைபுரண்டத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேன்மை ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிலையாக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்துடைய அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முடிச்சுக்கலாம். 26ஆம் வசனம் வாசிங்க. தானியம் ஏற்ற காலத்திலே அம்மானத்தில் சேர்ந்தது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்க்கிறார். 4 விதமான வார்த்தைகள் யோபுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று சமாதானத்திற்கு காணாது, 2வது குறைவை காண மாட்டேன், 3வது பிள்ளைகள் ஒரு சந்ததியும் சந்தானமும் பூமியில் பூண்டுகளை போல பெருகிருப்பதை அறிந்து கொள்வேன். 4வது யோபுக்கு சொல்றான். யோபுவே மரண காலத்தை நோக்கி இருக்கிறார். சரீரம் முழுதும் வாதைகள். யோபு சொல்கிறார், நான் கொஞ்சம் பேசுவதற்கு என் வாயோடு கூட கொஞ்சம் தோல் ஒட்டி கொண்டிருக்கிறது சொல்லவே பாருங்கள். என் கழுத்து பட்டை இருக்கிறதுனாலே எனக்கு உஷ்ணம் ஏற்பதை சொல்லவே பாருங்கள். என் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கிறது, என் சரீரம் வெடித்து போயிருக்கிறது. யோபு சொல்றார். நீங்க யோபு புத்தகத்தை அப்படியே நீங்க மேலோட்டமா இல்லாம ஒரு ஆராய்ச்சியை படிச்சு பாருங்க. யோபுடைய வேதனையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காலங்கள். அவன் சொல்ற காரியங்களை என் தோல் என் எலும்போடு கூட ஒட்டி இருக்கிறது. நல்லா படிச்சு பாருங்க. தோல் எதிர ஒட்டி இருக்கிறதா? எலும்போட ஒட்டி இருக்கிறது. அப்ப தோல் எலும்போடு ஒட்டி இருக்கிறதா அவனுக்கு எவ்வளவு வலி இருக்கும், வேதனை இருக்கும். சரீரத்திலே அந்த தோலெல்லாம் வெடித்து இருக்கிறது. அதிலிருந்து அவனுக்கு ரத்தங்களும் சீழுமாய் புறப்பட்டு வருகிறது. இதற்கு நடுவில் இந்த எலிப்பா சொல்லுகிற வார்த்தை இல்லை. அவனை பார்த்து சொல்றார், தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்த்தது போல நீ எப்ப சேர்க்கப்படுவாய்? முதிர் வயதிலே சேர்க்கப்படுவாய். அல்லேலூயா. யோபு வாழ்ந்த நாட்கள் 142 வருஷம் வாழ்ந்தான். ஆனா அவன் நட்டுத்தனையான பலனை கொடுக்கும் போது கடைசி 42 அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கலாம். யோபு புத்தகத்துல 42 யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனா என்ன செஞ்சானா? மதித்துப்பான். மீண்டும் பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணும்படியா கர்த்தர் முந்தின வயதிற்கு இணையான வாழ வயதை யோபுக்கு மீண்டும் கொடுத்து பூரண வயதாய் கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி வாசிக்கிறது. அவன் பூரண வயதுள்ளவனா இருந்து அவன் மரித்து தன் பிதாக்களோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட்டான்.
தாவீதை குறித்து விளக்குகிறது, அவர் முதிர்ந்த வயதிலே மரித்து தன் பிதாக்களோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டார். தேவச்சனமே, இந்த உலகத்து கடைசி காலத்துல முதிர்ந்த வயதிலே பார்ப்பது மிக கடினமான ஒரு காலங்கள். கடந்த 2ஆம் அறையில எத்தனையோ வாலிபர்கள் மரித்து போனார்கள், எவ்வளவு பலசாலிகள் மரித்து போனார்கள். ஆனா ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நமக்கு பலனை கொடுத்து ஜீவனோடு வைத்திருக்கிறவர், அவர் சுத்தம் இல்லாமல் அந்த ஜீவனை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கேற்ற ஆயுசு வருஷங்களை விருத்தியாக்குற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ தலைமுறை காணும்படியாக அபிஷேகத்தை கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதே. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீ உன் பிள்ளைகளை காண்கிறதால ஒரு முதிர்ந்த வயதை கர்த்தரோட வாழ்க்கையில வைத்திருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகளை யோபுக்கு இரட்டத்தலையான தீர்க்காயுசு கொடுத்த தேவன். இதன் காலங்கள் விளக்கம் சொல்கிற வார்த்தையை உன் வியாதி குறித்தோ உன் கல்விகளை குறித்தோ இன்னும் கொஞ்ச காலத்தாக குறிக்கப்பட்டது சொல்லி கலங்கி தவிர்ப்பாயால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை உனக்கு தீர்க்காயுசு உண்டாக்குவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு தேவன் தீர்க்காயுசு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்கள் பெருகப்படுகிறது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய வசனத்துக்கு நடந்துங்க, ஆண்டவர்கிட்ட ரொம்ப கரெக்டா இருங்க. அவர் கொடுக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல எல்லாத்துலயும் சரியா இருந்து பாருங்க. உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் விருத்தியாக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பூர்ண ஆயுசு கொடுக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளை அற்ப வயதில் எடுத்துக்கொள்ளும்படியான நாட்கள் அல்ல, தேவன் தீர்க்காயுசு கொடுக்கிற தேவன். இது போல பல வியாதிகள், கொள்ளை நோய்கள் 4ஆம் 5ஆம் அலை வந்தாலும் கர்த்தருடைய ஜீவனோடு கூட தீர்க்காயுசோடு கூட மக்கிரம் முடிவு பண்ணிட்டாருன்னா உன் பக்கத்துல வந்தாலும் உன் சரீரத்தை தொட்டாலும் உன்னை சேதப்படுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்த போது அதுதான் பயம். என்ன பயம்? எவ்வளவு பேர் மாட்டாங்க, செத்து போயிட்டார்கள். இல்லை, நான் யோசித்து பாருங்க, இந்த பாதிப்பு இன்னும் அனைவருடைய சரீரத்தில் என்ன இருக்கு? அந்த கோவிலுடைய பாதிப்பு என்ன இருக்கு? ஹார்ட் பல்ஸ் ரேட் ஒரு மனுஷன் கரெக்டாக 72 100க்குள்ளே இருக்கணும். ஆனால் கோவிட்டுக்கு அப்புறம் நான் சும்மா பல்ஸ் ரேட்டை பார்த்தா எனக்கு 120 128 72லேருந்து 90க்குள்ளே இருக்க வேண்டியது 128. என்னைக்கு அந்த பல்ஸ் ரேட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 114 124 இதான் இன்னும் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனா நார்மல் இல்லை. ஆனா கர்த்தர் இதயத்தை நார்மலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அதான் தேவன் கொடுக்கிற காரியம். எனக்கு சரீரத்தை எவ்வளவு மாற்றும். எத்தனை காம்படிஷன் பண்ணுறாங்க சார், உங்களுக்கு கோவிட்க்கு அப்புறம் இந்த பாதிப்பு இருக்கா, இந்த பாதிப்பு இருக்கா, இந்த பாதிப்பு இருக்கா, இந்த பாதிப்பு இருக்கா? எந்த பாதிப்பும் இல்லை, நான் நல்லமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரின் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என் ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் சரீர சுகம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன் அழகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக என்று வாக்குரைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை சுகத்தோடு வைக்கிற தேவன். அல்லேலூயா. எகிப்தில் வரப்பண்ண வியாதி ஒன்று உனக்குள் வரப்பண்ண என்று சொன்ன தேவன் நமக்கு எகிப்துடைய வியாதிகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் யோபுக்கு சொல்லுகிறார், என் முதிய வயதிலே சேர்க்கப்படுவேன். அல்லேலூயா. இன்னொரு வாழ்க்கை உனக்கு உண்டு என்று எலிபாஸ் தீர்க்கதரிசனமாய் சொல்கிற வார்த்தை எடுத்து பார்க்கிறோம். இந்த காலத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டு 4 விதமான வசனத்திலே வார்த்தை நமக்கு விடுவதற்காக ஒன்று கூட அதில் சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. 2வது என்ன இருக்கக்கூடாது? குறைவு இருக்கக்கூடாது. 2வது என் சந்தானம் பெருகி என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. 4வது எனக்கு தீர்க்காயுசு தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். யோபுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. உன் கூட சமாதானத்தோடு காப்பி உன் வாசத்தை உற்று விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உன் சந்தானம் பெருகி உன் சந்ததியார் பூமி பூண்டுகளை போல பெருகியிருப்பாங்க. வார்த்தை பார்க்கிறோம். தானியம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது போல முதல் வயதிலே சேர்த்துக் கொண்டு போடுகிறேன் என்று 4 விதமான நன்மையான வார்த்தைகளை யோபுக்கு எலிபாசங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலங்களிலே சமாதானற்று போன நிலையில, குறைவுள்ள நிலையில, ஒருவேளை குறிப்பிட்டதான தேவைகள் மத்தியிலே, எதிர்பார்ப்பின் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம், இடத்தின் மத்தியிலே வந்திருக்கலாம். யோபுடைய முன்னணியை பார்க்கிறோம். பின்னிலைமை ஆசிரியர் உள்ளத்தை சமாதத்தை கொடுத்து அவன் குறைவை நிறைவாக்குற தேவன் அவனுக்கு சதத்தை மீண்டும் பெருக பண்ணி முதிய வயது வரைக்கும் பாதுகாத்த தேவன். இந்த வசனப்படி நம்ம இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் இல்லை, நம்மை ஜீவ காலம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதால காலங்களுக்காக நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே சபத்தினால் கடந்து வந்து ஆராதிக்கும்படி கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி சொல்கிறோம். 7 மாதங்களை கர்த்தருக்குள் முடித்து 8வது மாதத்தை கர்த்தருக்குள் துவங்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். 2வது மாதத்தை கர்த்தர் முதல் நாளிலே பேசியிருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கூட சமாதானத்தோடும் குறைவில்லாதபடிக்கு நிறைவாக்குற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே எனக்கு தரும்படியாக என்னுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதனால் இந்த வார்த்தை கேட்ட அன்பு தெய்வ பிள்ளைகளை கரங்களை நீட்டி கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தபடி நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை வச்சிருக்கிறோம். இந்த குடும்பத்தை எல்லாருடைய மகிமை கடந்து போகட்டும். யாருடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் மற்ற காலத்தில் குறைந்து பெற்றோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கப்படி ஜெபிக்கிறோம். சந்தானத்துக்கு எதிர்பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை வாழ்க்கிற குறித்த நாட்களில் கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கட்டளையின்படி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிரயாணத்தோடு கூட மரண போராட்டத்தோடு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கிற முதிய வயது வரைக்கும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு கத்திரிக்காயுசு கத்தர் கட்டளையிடும்படியாய் உபகரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்தநாளை காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே சபையாய் சேர்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதுவே ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும். 2வது மாதத்துடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நாமே இந்த புதிய ஆண்டிலே எல்லா விதமான செழிப்பையும் கர்த்தர் சுகத்தை கடத்தி தெய்வ பாதுகாப்பை கட்டபடியாக கொடுக்கபடியாக சோமன்றதாக இந்த வாரத்திலே திருமணத்தை காண்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை நாமத்தில் மனதார நாங்கள் வாழ்த்துகிற தகப்பனே, என்னோட இதர வாழ்க்கை நாமத்தை மேம்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனிவரும் நாட்கள் அற்புதங்களாய் அடையாளங்களாய் சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சரீர சுகத்தை ஆசீர்வாதத்தோடு வாழும்படியாய் நாங்கள் வாழத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்களை மாத்திரை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இன்னைக்கு யாராவது புதிய வந்திருப்பாருச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நன்மையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரிலிருந்து பாதுகாக்கும்படி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 3ஆம் மழை இந்த தேசத்துக்குள் வராதபடி கர்த்தர் ஆண்டவரே பாதுகாத்து மீண்டும் ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை கரம் ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் இருக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிப்பதாக நாளை முதற்கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் பணிக்காக பிள்ளைகள் பிரயாசத்திற்காக ஓடுகிற போதெல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ளவும் எந்த ஒரு தொற்றும் ஏற்படாதபடி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதை தூங்குவதை சொன்ன தெய்வம் ஆண்டவரே நீதாமே உணர்ந்து பாதுகாக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக இந்த நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான வழித்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை யாரும் கேட்ட வார்த்தைகள் சகல பிரயாசம் தனிப்பட்ட மக்களும் இந்த வாரத்திலே பிறந்தநாளை திருமணம் காண்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு